இந்த கூட்டணி தான் திமுகவுக்கு இத்தனை ஆண்டு கால வாக்கு வாங்கி தந்த கூட்டணி, பாஜக எதிர்ப்பு கூட்டணி. இதை விஜய் உடைச்சதுல திமுக உடைஞ்சே போயிடுச்சு. விஜய் இந்த கூட்டணியை இழந்தால் விஜயுடைய அரசியலே கேள்விக்குறியாயிடும். திருமாவளவன் அவருடைய நிலைப்பாட்டை நம்ம பரிசீலிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா முன்னாடி நாங்கள் தாவேக்காவும் விசிகாவும் கூட்டணி அமைக்கலன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? திருமா சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. வன்னியரசு ரவிக்குமார் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் திருமாவுக்கு வேதம். வைகோ அவர்கள் நிலைப்பாடு எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் ஒரு காமெடி அரசியல்வாதியாக மாறி போயிட்டார். அவரை நம்பி வந்த கணேசமூர்த்தி நஞ்சத்தின்னு செத்தார். அப்போது உங்களுடைய அரசியல் மிக மலிவான அரசியலை மாறி போச்சு. நாம் அமர வேண்டிய நாற்காலியில் யாரோ ஒரு நடிகர் அமர்ந்திருக்கிறாரே, அப்போது எப்படியாவது கவிழ்க்கணும். கவிழ்த்தால் வர முடியாது. 10 எம்எல்ஏக்களை இழுத்தணும். இந்த முயற்சி, மலிவான முயற்சிக்கு திமுக போயிருப்பது ஜனநாயக படுகொலை. சன் பிக்சர்ஸினுடைய ஸ்பைஸ் ஜெட் விமானம் அமித்ஷாவால் எழுதி வாங்கப்பட்டு விட்டது. காரணம், இவர் ஊழலிருந்து தப்பிப்பதற்காக கொடுக்கப்பட்ட லஞ்சம்தான் ஸ்பைஸ் ஜெட். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் தலைமையில் புதுசாக ஒரு கூட்டணி தமிழகத்தில் உருவாகி இருக்கு. அதில் விசிகா, ஐயுஎம்எல், மதிமுக பங்கு பெற்றிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க தாவேக்கத்தில் உருவான புது கூட்டணியை? இல்லை, இந்த கூட்டணி 2029 வரை தொடரும். காரணம், உள்ளாட்சி வரப்போகுது, நாடாளுமன்றம் வரப்போகுது. இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையில், ராகுல் தலைமையில் பாஜகவை எதிர்க்க போகுது. அதுக்கு இந்த கூட்டணி இருந்தால்தான் தமிழ்நாட்டினுடைய திமுக வாக்கு வங்கியான முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித் வாக்கு வங்கி விஜய் வாங்க முடியும். இந்த கூட்டணி தான் திமுகவுக்கு இத்தனை ஆண்டு கால வாக்கு வாங்கி தந்த கூட்டணி, பாஜக எதிர்ப்பு கூட்டணி. இதை விஜய் உடைச்சதில் திமுக உடைஞ்சே போயிடுச்சு. திமுகவால் ஈடுகட்ட முடியாத உடைப்பு. முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், தலித்துக்கள், கம்யூனிஸ்டுகள், விசிகா, கடைசியாக வைகோ, காங்கிரஸ் எல்லாம் போயிடுச்சே திமுகவுக்கு. இது திமுக தேருமா? திமுகவுடைய எதிர்காலம் என்ன? ஆராய்ச்சி செய்த வேண்டிய விஷயம். அதனால் வருகிற 2029 வரை இந்த கூட்டணி தொடரும்னு காங்கிரஸ் முதல் நாளே ஆதரவு தெரிவிக்கும் போதே ஆதவர்ஜனா விஜய் கருத்தாக சொல்லிட்டார், மைண்ட் வாய்ஸாக சொல்லிட்டார். கடந்த காலகட்டத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தீவிரமாக எதிர்த்தாங்க. அதே போல் விஜய் தலைமையிலான கூட்டணி பாஜக எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பாஜகவை எதிர்த்தா தான் ஜெயிக்க முடியும். பாஜகவை எதிர்க்கலைன்னா தற்கொலை செய்வதற்கு சமம். இவ்வளோ பெரிய வலுவான கூட்டணி வந்ததுக்கு காரணமே பாஜக எதிர்ப்பு தான் வாக்கு வங்கி. திமுக இத்தனை ஆண்டு காலம் நின்னதுக்கு காரணம் பாஜக பூதம் தான். பாஜக பூதம் வந்துவிடும், பாஜக பூதம் வந்துவிடும். இப்படி பூச்சாண்டி சின்ன குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்கல்ல, பூச்சாண்டி வந்துடுவான், பிடிச்சிட்டு போயிடுவான். அந்த கதை தான் இது. விஜய் இந்த கூட்டணியை இழந்தால் விஜயுடைய அரசியலே கேள்விக்குறியாயிடும். அதனால் அதற்கு வாய்ப்பில்லை. அவர் இந்த கூட்டணி 2029 வரை தொடரும்னு காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்த முதல் நாளே சொல்லிட்டார். அதனால் அதுதான் தொடரும். பாஜக எதிர்ப்புன்னு விஜய் செய்வார்னு சொல்கிறீங்க. ஆனால் இது இப்போ ஆளுநர் கூட இப்போ மதுரையில் போயிட்டு அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறாரு. அது தமிழ்நாடு மரபு மீறிய செயல். பல இடங்கள் ஆளுநருடைய தலையிடுங்கிறது இருக்குது. இப்போ திருவள்ளூர் காய் உடை அணிவிச்சது, சட்டமன்றத்தில் 2 முறை தேசிய கீதம் இசைக்கப்படும். எதுக்குமே விஜய் அவர்கள் எதிர்ப்பு வரவே இல்லைல்ல சார்? விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி அல்ல. நீங்கள் தேர்தல் வருகிற பொழுது என்ன முடிவெடுக்கிறாருங்கிறத பொறுத்து தான் நம்ம தாவேக்காவை முடிவு பண்ண முடியும். இப்போ ஆதரிச்சுட்டு எதுக்கலாம், இப்போ எழுத்துட்டு அப்புறம் ஆதரிக்கலாம். தேர்தல் 2029 ஜனவரியில் ஒரு ஸ்டாண்ட் என்ன, அதுதான்
5 ஆண்டு காலம் பேசுபொருளாக இருக்கும். அப்படி இல்லை, இறுதி நேரத்தில் எதிர்த்து விஜய் அவர்களால் பாஜக எதிர்ப்பு ஓட்ட கன்சல்ட் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இப்போ இருக்கிற கூட்டணி அப்படியே மெயின்டைன் பண்ணால பாஜக எதிர்ப்பு போட்டு பூரா வந்துடும். இந்த கூட்டணி எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே 5 ஆண்டு காலம் தொடர்ந்தால், 5 ஆண்டு காலம் இதே உண்மையை சொன்னால் முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித்துக்கள் அத்தனை பேர் ஓட்டு போட்டு. அதுதான் திமுகவுடைய பலமே. அதுதான் ரகசியமாக திமுக அடித்த கொள்ளையை பாஜக கண்டுகொள்ளாது. பாஜக கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு திமுக தரப்பில் நாக்பூருக்கே தேர்தல் எழுதி கொடுத்தாங்க. அதுதான் திமுக. இப்போ குறிப்பாக இந்த இடத்துல வந்து திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாட்டை நம்ம வந்து பரிசீலிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து நாங்கள் தாவேக்காவும் விசிகாவும் கூட்டணி அமைக்கலன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் முடிவு செய்வதை விட ரவிக்குமார், வன்னியரசு முடிவு செய்வது தான் இறுதியானது. அவர்கள் எப்போவுமே பதவியை நோக்கி ஓடுகிற ஆட்கள். திமுக சேஞ்சு போச்சு, நீ திமுக எந்த பலனும் இல்லை தெரிஞ்ச பிறகு தான் அவங்க தாவேக பக்கம் வர்றாங்க. திருமாவையும் கூட்டிகிட்டு வராங்க. திருமா சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. வன்னியரசு, ரவிக்குமார் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் திருமாவுக்கு வேதம். 2 பேருக்கு என்ன வேணும்? அவர் எம்பி ஆகணும். திமுக ஓட்டு போட எம்பி ஆக முடியுமே? முடியாது. இவர் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகணும். திமுக ஓட்டு போட்டு எம்எல்ஏ மந்திரி ஆக முடியுமா? ஆகாது. ரவிக்குமாருக்கும் தேவை இருக்குது, வன்னியரசுக்கும் தேவை இருக்குது. 2 பேரும் முடிவு செய்வது தான். மற்ற 3 பேர் சிந்தனை செல்வன், எஸ்எஸ் பாலாஜி, ஆனூர் ஷானவாஸ். அப்போ அதுதான் கட்சியினுடைய கருத்து. இதுதான் திருமாவளவனுடைய கருத்து. திருமா சுயமாக முடிவெடுத்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையை தவறி 15 வருஷம் ஆச்சு. சூழ்நிலை கைதியவர். எந்த சூழ்நிலையில் ரவிக்குமார், வன்னியரசு சொல்கிறார்களோ அதுதான் விசிகாவுடைய கொள்கை. அதனால தான் இப்போ எல்லா விசிகாவும் எங்கே போயிட்டான்? விசிலுக்கு போயிட்டான். தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடுகளில் பூரா விசில் வரைஞ்சி வச்சுருக்கான். இல்லை, அது நிலைப்பாடு தவறுன்னு சொல்கிறாரு சார். தலித் ஓட்டு மட்டும் விஜய் கன்சல்ட் ஆகலை, எல்லா பிரிவு மக்களும் விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்கிறதுனா விஜய் திருமாவளவனுடைய கிளைமாக இருக்குது. மற்ற சமூகத்தை பற்றி இவர் கவலைப்பட வேண்டாம். இவர் சமூகமே இவர்கிட்ட இல்லையே. இவர் சமூக வாக்குகளே இவர்கிட்ட இல்லையே. இல்லை, விஜய்க்கு போயிடுச்சே. அப்போ இவர் அந்த மக்களுக்கு அந்நியப்பட்டு போயிட்டாரு தான் நம்ம எடுத்துக்கணும். திருமாவை பொறுத்த வரைக்கும் பழைய திருமா வேறு, இன்றைய திருமா வேறு. திருமாவுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போச்சு. எங்கே போனாலும் கூட்டமே இல்லை. எல்லாம் தாவேக்கா போயிட்டான், எல்லாம் விஜய்கிட்ட போயிட்டான். ஒன்றிய செயலர், நகர செயலர், பகுதி செயலர், வட்ட செயலர், வண்டு எல்லாம் பதவிக்கு போயிட்டான். பிசிகால எந்த பலனும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது தான் தலித் மக்களுடைய இன்றைய நிலையான கொள்கை. இப்போ சிபிஎம், சிபிஐ வந்து இந்த கூட்டணியில் பங்கு பெற மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. வெளியிருந்து ஆதரவு அப்படிங்கிறது தான் சார். அவங்க நிலைப்பாடு எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் அவங்க நிலைப்பாடு. ஏன்னா இவங்களுடைய தலைவிதியை முடிவு பண்ணும்போது டெல்லியில் சிபிஐயில் ராஜா, சிபிஎம்மில் பேபி 2 பேரும் தான் இறுதி முடிவு. 2 பேரும் 5 வருஷம் தொடரும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படியாவது இவர்களை இந்தியா கூட்டணியில் கொண்டு வந்தால், விஜய் ராகுல் காந்தி கூட்டணி வைத்தால் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக வராமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சி தான் தமிழ்நாட்டில் சிபிஐ, சிபிஎம் விஜய் ஆதரிப்பதற்கான காரணம். இல்லை, இப்போ ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கிற முடிவு இருக்குது அப்படின்னா இப்போ கூட்டணிக்குள்ளே போயிருக்கணும்ல சிபிஎம், சிபிஐயும். அகில இந்தியாவில் வந்து இந்திய கூட்டணியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் அப்படி கூட்டணிக்குள்ளே போகிறதுங்கிறது தான் தேவையான ஒன்றா இருக்குங்க. இல்லை, அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போது வேண்டுமானால் ஆட்சி கவிழ்ப்பு நடத்தலாம்னு நினைக்கிறாங்க. காரணம், விஜய் தடை மாறினால் அமைச்சராக வந்துட்டோம்னா நீங்கள் அமைச்சரவைக்காவது ஆதரிக்கணும். இப்போ விஜயுடைய நிலை மாறினால் காலையில் மாறினா மத்தியானம் அறிவிச்சிருவாங்க, மத்தியானம் மாறினா சாயங்காலம் அறிவிச்சிருவாங்க. அதற்காகத்தான் வெளியில் இருக்காங்க. உள்ளே போனால் இவர்களும் ஊழல் செய்ய வேண்டி வரும், இவர்கள் மீது மோசடி, இவர்கள் மீது வழக்கு. அதனால தான் மிஸ்டர் க்ளீன் இமேஜோட ஆதரவு உடுப்பில் வெளியே வந்துடும். இது டெல்லி தலைமையினுடைய முடிவு. வைகோ அவர்கள் நிலைப்பாடு எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் ஒரு காமெடி அரசியல்வாதியாக மாறி போயிட்டார். அவரை நம்பி வந்த கணேசமூர்த்தி நஞ்சை தின்னு செத்தார். அப்போது உங்களுடைய அரசியல் மிக மலிவான அரசியலை மாறிப்போச்சு. கடைசியில்
உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே நீங்கள் சொல்வதை கேட்காம இப்போ யார் சொல்வதை கேட்குறாங்க? திமுக சொல்வதை கேட்கிறார்கள்னா உங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமை. இதில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ரிசைன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வெற்றி பெற வைக்கிற பிரச்சாரம் பண்ணின்னு விஜய் சொன்னாலும் திருவள்ளூருக்கு கத்துறாரு. வைகோவுக்கு விஜய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கார். காரணம் சமரசம் செய்து கொண்டு நீங்கள் உங்களுடைய கொள்கையில் சமரசம்தான் தீர்வு. மக்கள் மறந்துட்டாங்க. இன்னைக்கு தமிழக அரசியலில் இப்போ திமுகவும் தாவேக்கா மீது குதிரை பேர் அரசியல்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இப்போ தாவேக்காவும் திமுக மீது குதிரை பேர் அரசியல் இப்போ அதிமுக முன்வைக்கிறாங்க. தமிழக அரசியலில் மீண்டும் இந்த குதிரை பேர் அரசியல் மேலோங்கி இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த அரசியலை? திமுகவுக்கு எப்படியோ ஆட்சியை கவுக்கு நினைக்கிறாங்க. தாவேக்கா ஆட்சியை தக்க வைப்பதற்கு குதிரை பேரம். 2மே குதிரை பேரம் தான், கோடிகளில் குதிரை பேரம் தான். நீங்கள் ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு வேணால் குதிரை பேரம் நடக்கும், ஆனால் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு குதிரை பேரம் இந்த திமுக நடத்துனது தான் இப்போ வரலாற்றில் மிகப்பெரிய வருத்தம். சார், இப்போ பிரதான எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம்னு சொன்னது தான் ஸ்டாலினுடைய வாதம். அப்படி சொன்னவர் ஏன் இப்போ ஆட்சி கவிப்பை நோக்கி நகர்றாரு? என்ன காரணம் சார்? என்ன காரணம்? திமுக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டிய இடத்துல ஒரு சினிமா நடிகை அமர்ந்திருக்கிற என்கின்ற ஒரு அடக்க முடியாத கோபம் உதயநிதியை நிலைகுலைய செய்து, உதயநிதிக்காக அவங்க அப்பா 5 அமைச்சர்கள் இவர்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்காது, காலத்திலும் நடக்காது. இருந்தாலும் ஐபிடிசி திருநாவுக்கரசை போன்ற பல பேர்களை களத்தில் இறக்கி பல கோடிகளை குட்டி கொடுத்து முயற்சி செய்து கொண்டே இருப்பார். பலவீனமான யாராவது ஒருவர் தனக்கு கிடைக்க மாட்டாரா, இப்படி ஒரு முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கு. திமுகவை பொறுத்தவரை விஜய் முதலமைச்சரான அந்த சூழலை இன்று வரை என்ன நடந்ததுன்னே தெரியல. ஒரு பெரிய மிராக்கல், ஒரு பெரிய அதிர்ச்சி, பெரிய ஆச்சரியம். நாம் அமர வேண்டிய நாற்காலியில் யாரோ ஒரு நடிகர் அமர்ந்திருக்கிறாரே, அப்போது எப்படியாவது கவிழ்க்கணும், கவிழ்த்தால் வர முடியாது, 10 எம்எல்ஏக்களை இழுத்தரணும். இந்த முயற்சிக்கு, விளைவான முயற்சிக்கு திமுக போயிருப்பது ஜனநாயக படுகொலை. இது திமுகவுக்கு தான் சார் இன்னும் கூடுதலாக பின்னடைவாக அமையுங்கிறது தானே. இப்போ விஜய் அவர்களுக்கு அதுதான் ஓட்டு இருக்கு. இப்படி ஒரு செயலில் திமுக ஈடுபட்டால் விஜய்க்கு இன்னும் கூடுதலாக பலத்தை தானே பெற்றுத்தரும். இல்லை, அது அவங்க அதெல்லாம் யோசிக்கல. இப்போ ஆட்சியை கவுத்தா சரி, உடனடியாக ஆட்சியை கவுத்தா சரி. 10 பேர் 50 கோடி 500 கோடி கொடுத்து ஆட்சி கவிழ்ப்பை நடத்தினால் திமுக தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சு, உதயநிதி தான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். இதுதான் இப்போது உதயநிதிக்கு இரவு பகலாக அவரால் தாவேக்கு ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்ற கங்கணம் கொடியில் செயல்படுறாரு. இதற்காக பழைய கஜா புஜ கண்ட அத்தனை கைத்தடிகளையும் களத்தில் இறக்கப்பட்டு விட்டது. சண்முகம் அவர்களே ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, ஸ்டாலின் முன்னாடி பேசியிருந்தார், விரைவில் இந்த ஆட்சி கவிழும் சொல்லி பேசியிருந்தாரு. அதுக்கு பின்புலமாக இதுதான் இருக்கான்னு சொல்லி சண்முகம் அவர்களே கேள்வி எழுப்புறாரு. உண்மை இது நடந்துச்சா சார்? இல்லை, உண்மைதான். திமுகவுக்கு ஒரே நோக்கம் எப்படியாவது ஆட்சியை கவுத்தரும், ஆட்சியை விஜய் ஆட்சி விட்டு இறக்கிடணும். 5 ஆண்டு காலம் முழுமையடைய விடக்கூடாது. விட்டால் திமுக அழிஞ்சு போயிடும். திமுக உருவாக இருக்க மாட்டோம். அமைச்சர்கள் பூரா இருக்கிற காசை கொண்டு போய் அமித்ஷாவை கொடுத்துட்டு அங்கே சரண்டர் ஆயிடும். சன் பிக்சர்ஸினுடைய ஸ்பைஸ் ஜெட் விமானம் அமித்ஷாவால் எழுதி வாங்கப்பட்டு விட்டது. காரணம், இவர் ஊழலிருந்து தப்பிப்பதற்காக கொடுத்தப்பட்ட லஞ்சம்தான் ஸ்பைஸ் ஜெட். ஒரு பல ஆயிரம் கோடி பெருமானமுள்ள பல விமானங்கள். அப்போ இவர்களுக்கு லஞ்சத்திலிருந்து ஊழலிலிருந்து தப்பிப்பதற்கு எதை வேண்டுமானாலும் விலையாக கொடுப்பார்கள். இதுதான் திமுக. ஓகே சார், இறுதியாக என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ மற்ற மாநிலங்களில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகிடுச்சு, ஆனால் தமிழகத்தில் மட்டும் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகல. என்ன காரணம் சார்? இல்லை, பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன நினைக்குதுன்னா, வழக்கு எடப்பாடி தரப்பு வழக்கு போட சொன்னதே பாஜக தான். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் அறிவிக்காது. இந்த மூளை பூராமல் பாஜக மூளை தான் எங்கே வரைக்கும் வருது? எடப்பாடி வரைக்கும் வருது. தேர்தல் காலத்தில் நீங்கள் செய்த ஊழலை பூரா நீதிமன்றம் தான் விசாரிக்கும்.
எப்போ நீதிமன்றம் விசாரிக்கும்? இவர்கள் அதிகாரத்திலிருந்து ஒதுங்கி கொள்ளுகிற வரை விசாரிக்கும். அப்படி விசாரித்து அது தண்டனை கொடுத்தால் தண்டனை நிறுத்தி வைக்கப்படும். தேர்தல் ஆணையம் எப்பொழுது தேர்தல் நடத்த வேண்டும் என்பது தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணும். இது பல லாப நட்ட கணக்குகளை தேர்தல் ஆணையமும் போடும். அமித்ஷா எதை கட்டளையிடுகிறாரோ அதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய கொள்கை. உச்சநீதிமன்றம் பல முறை கூட்டியிருக்கு. இருந்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இப்படியாவது மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கான நீங்கள் பிளாட்ஃபார்ம்களை காங்கிரீட்டுகளால் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய திட்டம். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.